கனமழையால் சேதமடைந்த நெல்லை திருச்செந்தூர் இடையிலான ரயில் தண்டவாளம் தற்போது சீரமைக்கப்பட்ட நிலையில் தண்டவாளத்தில் ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, சோதனை ஓட்டம் தொடர்பான விரிவான விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் முற்றிலுமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் வீடுகளையும் உடைமையும் இழந்து பரிதவித்தனர். மேலும் பாலங்கள் மற்றும் சாலைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. மேலும் நெல்லையில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயில் பாதைகளும் மழை வெள்ளத்தால் பாதிப்புள்ளாகியது. இதனால் கடந்த 20க்கும் மேற்பட்ட தினங்களுக்கு மேலாக நெல்லை திருச்செந்தூர் இடையே ரயில் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு அதை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அதன் பணிகள் இன்று முடிவடைந்த நிலையில் ரயில்வே தடத்தில் இன்று காலை சரியா 11:15 மணி அளவிற்கு இந்த சோதனை ஓட்டமான தொடங்கியது. சென்னையிலிருந்து ரயில்வே அதிகாரிகள் குழு வழித்தடங்களை ஆய்வு செய்தனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து ஏஜிப்பட்டிக்கான இன்ஜின் மூலம் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சிறுவைகுண்டம், நாசிரேத் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் பாதைகள் சீராக உள்ளதா என்று அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அதற்கான சான்றிதழை ரயில்வே துறையிடம் அளித்தால் இன்று இரவே திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்செந்தூரில் இருந்து இயக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.